இந்த ஒரு சைடு பிரிட்ஜ் ஒர்க் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸ் மேலே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 6 மந்த்ஸில் 1 இயர் ஆக போகுது. பட் ஆனால் லெஃப்ட் சைடு பிரிட்ஜ் ஒர்க் மட்டும். வெல்கம் டு மை சேனல் NHR Vlogs. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் எங்கேருந்து எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னா, அணைக்கரை நியூ பிரிட்ஜ் டு கங்கைகொண்ட சோழபுரம் வரைக்கும். அணைக்கரை நியூ பிரிட்ஜ் வந்து ஆக்சுவலாக என்னென்னா, ஒரு 6 மந்த்ஸுக்கு முன்னாடியே ஒன் சைடு ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக நாங்கள் இங்கே ஆஃப்டர்நூனே ஒரு 3 o'clock போல் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். யாரையுமே வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் 2 செக்யூரிட்டி, அந்த பக்கம் 2 செக்யூரிட்டி போட்டு தடுத்து நிறுத்தி வச்சுருக்காங்க. ஏன்னா எடுத்து வீடியோ யூடியூப்லேயோ இல்லை நியூஸ்லேயோ வந்துச்சு அப்படின்னா ஏன் ஓப்பன் பண்ணன்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வருது அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. நாங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணி அந்த பிரிட்ஜு மேலே போகலாம் அப்படின்றதாக எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். பட் அந்த பிரிட்ஜு மேலே விடவே மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நாங்களும் லெஃப்ட் சைடு பிரிட்ஜு, அப்புறம் திருப்பி ஓல்டு பிரிட்ஜு வழியாகவே திருப்பி வந்து ஆப்போசிட் சைட்லேயும் போய் பார்த்தோம். பட் அவங்களோட ஓன் வெஹிக்கிள், அதாவது கம்பெனி வெஹிக்கிள் மட்டும்தான் போக விட்றாங்க. கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னொரு பக்கத்தில் இருக்க டபுள்வே பிரிட்ஜில் வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து இப்போ ரைட் சைடு முடிஞ்சிச்சு, லெஃப்ட் சைடு பிரிட்ஜ் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. அந்த ஒர்க் நடக்கிறதுக்கு வந்து இப்போ இந்த பிரிட்ஜ் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகுது. இப்போ நாங்கள் இதை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா எங்களுக்கு அந்த பிரிட்ஜ் ஒர்க் நாங்கள் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்றது நம்ம கரெக்டாக சொல்ல. இப்போ நீங்கள் பார்க்குறது அப்படின்னா வந்து அந்த பிரிட்ஜு இங்கேயே வந்து ஒரு சில செட்டப் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் ஃபிட் பண்ணுறாங்க. அங்கே உள்ள பில்லர்லாம் போட்டு பில்லர் எல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட அந்த சைடு பிரிட்ஜுமே ஓரளவுக்கு ஒரு 40 to 50% ஒர்க் முடிஞ்சிருச்சு. இன்னொரு 50% அந்த சென்டரில் மட்டும்தான் இன்னும் முடியாத இருக்குது. அது 2 பக்கத்தில் இருக்கிறதுக்கும் இப்போ அந்த சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படியே அந்த இது மாதிரி ஒரு செட்டாக தூக்கி வச்சுருக்காங்க. அந்த மேலே வைக்கிற அந்த பில்லரு மேலே வைக்கிற அந்த யூ ஷேப்பில் இருக்கிறத மட்டும் அப்படியே எடுத்து வச்சு அப்படியே தள்ளிக்கிட்டே போகிற மாதிரி, இந்த சைட்லேருந்து அந்தாண்ட தள்ளிக்கிட்டு போகிற மாதிரி தான் செட்டப்லாம் வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. பட் எவ்வளோ சீக்கிரம் முடியும் அப்படின்றது தெரியல. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு மினிமம் 6 months ஆகும். மேபி 1 year ஆனாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை. அது கும்பகோணம் மக்களுக்கு விட்ட பெரிய சாபம்னு நினைக்கிறேன் அது. ஏன்னா அந்த ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே கடந்துருச்சு. இன்னும் எவ்வளோ நாள் டைம் எடுக்கும் அப்படின்றது தெரியல. ஏன்னா இந்த பிரிட்ஜு முடிச்சுன்னா எவ்வளோ ஒர்க்கு ஃபாஸ்ட்டாக போகலாம் இந்த பக்கம் அந்த பக்கம் வரைக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போயுமே ஒரு சைடு நிறுத்தி தான் இன்னொரு சைடு விட்றாங்க. அது இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் முடித்தாங்கன்னா நல்லாயிருக்கும். கிட்ட போய் பேசுகிறது கூட விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி செக்யூரிட்டிஸ் கூட எங்களை எதுவும் கேட்காதீங்க, எங்களுக்கு தெரியாது, ஆஃபீஸர்ஸ் வருவாங்க அவங்கள கேளுங்க அப்படின்ற மாதிரி. நாங்கள் மதியம் ஒரு 3 மணி போல் ஒரு ஆஃபீஸரை கேட்டதுக்கு, இல்லை சார் சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி, ஒரு இன்டர்வியூ மாதிரி கொடுப்பீங்களான்னு கேட்டதுக்கு, இல்லை சார் அது மாதிரிலாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி நியூஸில் வந்து யூடியூப்பில் வந்து அது நிறைய இஷ்யூ ஆகிடுச்சு, நாங்கள் சீக்கிரம் முடிச்சிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அது எந்தளவுக்கு பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு தெரியல. இப்போ இது நீங்கள் பார்க்குறது ஓல்டு பிரிட்ஜு தான். இதுதான் இப்போ இந்த ஒன் சைடில் அப்படியே நிறுத்திடுறாங்க. பழசு எப்படி இருந்துச்சோ அதே தான், சேம் தான். ஒன் சைடு நிறுத்தி விட்றாங்க. இப்போ அந்த சைடில் எரியறதுலாம் லெஃப்ட் சைடில் லைட் எரியறது ஃபுல்லாகவே அந்த நியூ பிரிட்ஜு. அதான் ஒன் சைடு ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட. ஏன்னா இப்போ நாங்கள் வந்து நிற்கும்போது ஒரு லாரி வந்துச்சு. அதாவது 6 மாதத்துக்கு முன்னாடியே ஒர்க்கு முடிஞ்சிச்சு. அப்போ நடுவில் ஏதோ ஒரு பெண்டிங் சின்ன ஒர்க்கு மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கை பண்ணிகிட்டு இருந்தாங்களாம். அப்புறம் முடிஞ்சிருச்சு. அப்போ லோக்கலில் இருக்க ஒரு நண்பர்கிட்ட கிட்டருக்கு அது ஃபுல்லாகவே ஒர்க்கு முடிஞ்சிருச்சு, பட் யாரையும் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ லோக்கலில் இருக்கவங்களும் ஏதோ ஸ்ட்ரைக்லாம் பண்ணி பார்த்துருக்காங்க போல். ஒரு பிரிட்ஜை மட்டும் ஏன் முடிஞ்சிருச்சு, இல்லை திறந்து விடலாம் அப்படின்ற மாதிரி. அது இப்போத்துக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொரு சைடையும் ஃபுல்லாக முடிச்சுட்டு இப்போ இந்த பிரிட்ஜ் இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த ஒர்க் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. இது நாங்கள் ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் திறப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது வழக்கம் போல் ஒன் சைடு நாங்களும் 2 வீலரில் வந்தோம், ஒன் சைடில் ஃபுல்லாகவே வந்துட்டுருக்கோம். பார்ப்போம் என்ன எவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு. எங்களோட கெஸ்ஸிங் வந்து 3 to 6 months கண்டிப்பாக ஆகும். பட் அதுக்கு மேலே ஆகுதா இல்லை அதுக்குள்ளேயே முடிக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. இப்போ ஒரு பதிவச்சம் போனால் ஒரு 2 months கூட இல்லை, ஒரு 1 month 1.5 month ஒர்க் பண்ணலாம். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா மழை வந்துடும். மழை வந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியும் மற்ற இடத்துலேயே தண்ணி எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிரிட்ஜெலாம் நம்ம சொல்லவே தேவையில்லை. பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு.